சரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சத்தியமா யாருமே காணும். நம்மகிட்ட தான் தெரியுறோமே. இங்க பாருங்க, பேசுனீங்கன்னா கால் வந்து ஆடுது. அப்படியே வந்து பாருங்கடா, இங்க இருறா, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுற இருறா உங்களுக்கு. ஏன்டா பின்னாடி திரும்பினீங்க நீங்க கேட்கலாம். ஏன்னா சாரல் காத்து அப்படியே தள்ளுதுங்க, தள்ளுது. ஹாய் என் ஸ்குவாட், நான் தான் உங்கள் அக்மல். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அமேசிங் மொமெண்ட்ஸ் சேனல். என் ஸ்குவாட், நீங்கள் சொன்ன மாதிரி தான் கொல்லிமலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். தெரிகிறதா உங்களுக்கு? பின்னாடி தெரிகிறதா? எல்லாம் மிஸ்டேக் கவர் ஆகிருந்துச்சு. இப்போ என்னன்னா சரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. காலையில் கிளம்பணும்ல, அப்போ கிளம்பி இப்போ தான் வந்து சேர்ந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி. கூகுள் மேப்பில் எடுத்து பார்த்தா ஃபால்ஸே க்ளோஸ்ன்னு காட்டுது. திரும்ப நாளைக்கு காலையில் 6 மணின்னு காட்டுது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் மெயினே அதானங்க. கொல்லிமலைக்கு வந்து மெயின் அதானே. அதே இல்லைன்னு எப்படி சொல்லுங்கள்? வழி கூட தெரியல. அப்படியே போயின்னுக்கிறோம். போய் பார்க்கலாம். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஃபால்ஸ் இருக்காதா இல்லையான்னு ஒன்றும் புரியல. சரி போய் பார்க்கலாம். இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ண டிக்கெட் வாங்கிட்டு இருக்கணும். இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஒண்ணுமே புரியல உலகத்திலே. அந்த மாதிரி தான் நினைக்குது. A few moments later. ஏன் ஸ்குவாட், அறுக்க பறக்க ஓடி வந்து கடைசியில் ஓப்பன்ல இருந்துச்சு. கோயிலுக்கு பின்னாடிக்கு எது தெரியலங்க. கோயிலையே ரவுண்ட் அப் பண்ணிட்டு சுற்றி நிற்கிறோம். எங்கடா பார்த்தா ஒரு மூலையில் இருந்துச்சு. டிக்கெட் எடுத்து வந்தாச்சு. 30 ரூபாங்க. அங்கேருந்து இப்போ ஃபால்ஸ் நோக்கி தான் போயின்னுக்கிறோம். சரியான ஒரு காமெடி ஆகிடுச்சிங்க. இப்போ தான் எல்லாம் போயிட்டு வந்துன்னுக்கிறாங்க. பாதி பேர் போயின்னுக்கிறாங்க, பாதி பேர் இப்போ தான் வந்துன்னுக்கிறாங்க. பாதி பேர்னா எனக்கு தெரிஞ்சு நான் என் முன்னாடி மூணு பேர் போகிறாங்களா, அவ்வளோதாங்க. போய் எனக்கு தெரிஞ்சு கண்ணில் தென்படுறாங்க எனக்கு போகிறவங்க. மற்ற எல்லாம் வந்துன்னு இருக்கிறாங்க. இப்போ நம்ம போய் இன்னும் ஒன்றும் புரியல. சரி முன்னாடி போகலாங்க நம்ம. நீங்கள் பாருங்கள், இப்போ தெரியுதா உங்களுக்கு? மேலே இருந்து ஓடி வர்றதுக்கே நாக்கு தள்ளிடுச்சிங்க. இப்போ அப்படியே இங்கே பாருங்களேன். எங்கடா இது வேற அப்பப்போ மாறி போயிடுறேன். ஏன் ஸ்குவாட், உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. நெச்சமால வருத்துங்க. 30 ரூபாங்க டிக்கெட். இங்க பாருங்களேன். எங்கேயோ மலையில மெதின்னு சொல்றது வாயில கூட வர மாட்டேங்குது. மெதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஏங்க இப்பவே கை காலெல்லாம் நடுங்குதுங்க. முடியலைங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாருங்க ஏன் ஸ்குவாட். தெரியுதா உங்களுக்கு? காலெல்லாம் ஆடுது. இப்பவே ஆடுதுன்னா மேல ஏறும்போது நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு ஒன்றும் புரியல. அமைதியா இப்படி உட்காந்துட்டு அப்படியே போயிடலாமா? போயிட்டோம்னா திரும்ப பிடிக்க முடியாதுங்க. அவ்வளோதான். கரெக்டா பால்சான்ல போய் விழுவோமோ, எங்கேயோ வேற இடத்துல எங்கேயும் ஊத்துட்டோம்னா முடிஞ்சிருங்க. சொல்லி யாருமே காணுங்க. சத்தியமா யாருமே காணும். நம்மகிட்ட தான் தெரியுறோமே. இங்க பாருங்க. போய் சீக்கிரம் இப்போ பார்த்துட்டு பஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லலை பாருங்க. 3 மணிக்கு வந்து சேர்ந்தது. இப்போ வந்து பார்க்குறேன், எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. நிஜமா நான் இப்போ இருக்கும் ஓப்பனில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரே சரி கொடுத்து சீக்கிரம் 5 மணி வரைக்கும் டைம் சரி போயிட்டு வந்துருங்க. சீக்கிரம் வரும்போது தனியாக யாருமே வராதிங்க, கும்பலாக வந்துருங்கப்பா. யாராவது பசங்க ஆறுங்க வந்தாங்கன்னா அவங்க கூட வந்துரு சொல்லிட்டாங்க. வாட்டர்லாம் வச்சுக்கிறாங்க. பரவாயில்ல. குடிக்கிற தண்ணி என்னன்னு தெரியல. எதுவுமே அதில் மென்ஷனே பண்ணுங்க குடிக்கிற தண்ணி என்னன்னு. நல்லா இருக்குதுங்க. ஒரு அட்வென்ச்சரு, ஒரு ட்ரெக்கிங்கு அந்த மாதிரி பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக நம்ம கொல்லிமலையை வரலாம். அதுவும் இல்லாமல் சொல்ல மாதிரி பாருங்க, கொல்லிமலை ஃபுல்லாகவே நான் பஸ்லேயே சுற்றி பார்த்துட்டேன். ஏன்னா
இந்த ஊருக்கு வந்து நம்ம கொல்லிமலைக்கு வந்து நம்ம கொல்லிமலை வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இது என்னன்னு சொல்லல பாருங்க. நம்ம கொல்லிமலையில் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான். நம்ம கொல்லிமலைக்கு தனியா இப்போ தனியார் பேருந்து பிரைவேட் பஸ் இருக்குது இல்லைங்க, அது ஒன்று ரெண்டு தான். அப்படி தானா நிறைய பஸ்ஸு நிறைய லேடிஸ்க்கு வந்து இப்போ ஃப்ரீ பஸ் விட்டாங்களே, அது வந்து நார்மல் கவர்மெண்ட் பஸ் இல்லைங்க, அதே தானா. இப்போ நம்ம கொல்லிமலைக்கு எல்லாமே ஃபுல்லாகவே கவர்மெண்ட் பஸ் இல்லைங்க, அதே தான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதாங்க. அந்த பஸ்ஸே அப்படியே நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறதான். நம்ம இப்போ அக்காங்கிறாங்களா கிராமத்துக்கு லோக்கல் பஸ் எதுவும் இல்லையா, இப்போ நம்ம நாமக்கல் இருந்து சேலம் இருந்து வந்து இல்லைங்க, அதே பஸ்ஸு அப்படியே லோக்கல்லே சுற்றிட்டு போய் சேர்ற மாதிரி. அதனால தான் இப்போ 3 மணி ஆயிடுச்சு. ஏன்னு சொல்ற தண்ணி சத்தம் உங்களுக்கு கேக்குதா? வந்துட்டோம். எல்லாம் பாய்ஸ் கேங்கோட போறாங்க. நம்ம பசங்க வாங்கடா ட்ரிப்புக்கு போலான்னு பிளான் பண்ணி கடைசியில வரேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மச்சான் இப்போ இல்லடா இன்னைக்கு வர முடியாதுடா, இன்னைக்கு தான் ஃபங்க்ஷனு, வேலைக்கு இது அதுக்கு இது இதுக்கு இதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. ட்ரிப்பு பிளான் பண்ணினே இருப்பாங்க, கடைசிக்கும் போக மாட்டாங்க. அது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லயும் இருக்குதா இல்லை நம்ம கேங்ல மட்டும்தான் அப்படியான்னு ஒன்றும் புரியலங்க. சரி, அதனால தான் இவங்க சொல்லி பார்த்தோம், யாருமே வர மாதிரி தெரியல. அதனால நாமளே கிளம்பி வந்துட்டோம். ஐயோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இது ஏன் ஸ்குவாடு அப்படியே பார்த்துட்டு முன்னாடி வந்தோமா, அங்க விழுற தண்ணி அந்த காற்றை அடிச்சுட்டு வந்து அந்த சாரல் நம்ம மேல விழுதுங்க. ஆனா இடம் இங்க இருந்து கொஞ்சம் பார்த்துவாங்க, எல்லாம் சேரும் தகுதியா இருக்குது, வலிக்குதுங்க, கொஞ்சம் பார்த்துட்டாங்க. ஐயோ இது பார்த்தோன்னு என்ன சொல்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பேச்சே வரலங்க, அவ்வளோதான். நம்ம கேங் மட்டும் வந்திருந்தாங்கன்னா சத்தியமா சொல்றேன், இது வேறங்க பேசினே இருக்கிற காடு கட ஆடுது வேறுங்க காடு. பாருங்க அதிருதா கை, அதிருதா அந்த மாதிரி அங்க இருந்து வந்தது. ஏன்னா மெதுவா வரல, ஓடி வந்துட்டோமா, இல்ல அந்த கூலிங் கால் ஆடுதா இல்ல என்ன ஒண்ணும் புரியல. பேசினீங்கன்னா கால் வந்து கிடக்குன்னு ஆடுது. அப்படியே பாருங்க கொஞ்சம் எதுவும் என் தலையில கொட்டுற மாதிரி இருந்தா நல்லா எனக்கு அப்படியே குளிச்சிக்கலாம். அப்படியே குளிச்சு ஷாம்பு போட்டு குளிச்சு அப்படியே கழுவிட்டு போங்க. அப்படியே ஏன் போட நிஜமாலே தண்ணி வந்து ஆகாயத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுதுங்க. எல்லாம் தண்ணி வந்து ஸ்கிரீன்ல இதாயிடுச்சு. டேய் மை பாய்ஸ் வந்து பாருங்கடா, இங்க இருறா, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன் இருறா உங்களுக்கு, அப்பதான் டிராவலோட அருமையா இருக்குது. அப்பப்ப காசு இல்லை அது இல்லைன்னு, காசு எவ்வளோடா இன்னைக்கு வந்து எவ்வளவு தெரிய மாட்டானா, ஜஸ்ட் 300 ரூபாய் வந்து சேர்ந்துட்டேன்டா. இங்க இன்னும் 300 ரூபாய் போட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்டா. பாருங்கடா அந்த வியூவை பாருங்க. தரமான ஒரு வியூ பாயிண்ட் சொல்ல முடியாது. இயற்கை தந்த வரவங்க இதெல்லாம் சுத்தி பார்க்காம இருந்தாலும் நம்ம எப்படிதான் இருந்துன்னு ஒன்றும் புரியல. நானே இப்பதான் வரேன். குளிக்கலான்னு அப்படியே மைக்கெல்லாம் கழட்டி வச்சு போட்டோம். ஏன்டா பின்னாடி திரும்பி நீ கேட்கலாம், ஏன்னா சாரல் காற்று அப்படியே தள்ளுதுங்க, தள்ளுது பாருங்க. அவ்வளோதான்.
மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. நான் பேசுறது எதுவும் கேட்காது. மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு கேமராக்கு. சரி போய் ஒரு குடியல் போட்டு வரேன். ஓகே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஒரு வழியாக குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. எங்கே போனாலும் இந்த டவுசரை மட்டும் விட மாட்டேன். செம்மையாக இருந்துச்சுங்க அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த டைமே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேட்டு 7 தேதி இன்னைக்கு டிசம்பர் 7 தேதி. நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க என்ஸோட. நீங்கள் பாருங்கள் தண்ணியெல்லாம் செம்மையாக இருக்குது. நம்ம ரீல்ஸ் வரலாம் பார்க்குற மாதிரி இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் வந்தால் கன்ஃபார்மாக வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். அது செம்மையாக இருக்குது. அப்படியே நாங்கள் இப்போ போக போக அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. ஏன் ஸ்குவாடு குளிச்சு முடிச்சுட்டு திரும்ப நம்ம நார்மல் கெட்டப்கே வந்துட்டோம். இப்போ என்னன்னா இங்கேருந்து இப்போ ஏறுறது தாங்க ஒரு இது. தண்ணி ஃபோனில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தீங்க ஸ்குவாடு, அதெல்லாம் பிடிச்சது ஸ்க்ரீன்ல எல்லாம் போய் உட்காந்துருச்சு போல. வாய்ஸே அவ்வளோ இதாக கேட்க மாட்டேங்குது. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெப்ஸை ஏறி இப்போ நம்ம மேலே கிளம்பின்னு அங்கே வேற பஸ் இருக்கான்னு இன்னும் ஒன்றும் புரியல. பஸ் இருந்துச்சுன்னா பஸ்ஸில் போக வேண்டியது தான், இல்லைன்னா வேற பஸ்ஸில் போக வேண்டியது தான். பஸ் இருக்கணும். இப்போ வேற இடத்துக்கு போகலாமா இல்லை இதோட முடிச்சுக்கலாமான்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா வரும்போது நீங்க சொன்ன இல்லைங்க கொல்லிமலையே சுற்றி பார்த்துட்டோன்னு, அதே தான் எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ இதுவும் ஓப்பன்ல இருக்குதா இல்லையான்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். இதுவும் ஓப்பன்ல இருக்கு, அதுவும் பார்த்து முடிச்சாச்சுங்க. எனக்கு என்னன்னா நான் பிளான் பண்ணி வச்சது ஒரு 3-4 இடம். நிஜமா சொல்றீங்கன்னு சொல்ல இந்த ஒரே ஒரு இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. நிஜமா சொல்கிறேன். இந்த மந்த்துக்குள்ளே எப்படியோ வந்து பாருங்க. ஏன்னா தண்ணி அதே அளவு இருக்குமா இருக்காது சொல்ல முடியாது, எனக்கு பேச முடியல. தண்ணி நானே வரும்போது அவ்வளோ இருக்குமோ இல்லையோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். எப்படி இருக்குதுங்க, குளிச்சு முடிச்சாச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம வரும்போது நம்மளுக்கு முன்னாடி 3 பேர் போயிடுமா, நம்மளுக்கு அப்புறம் தாங்க ஒரு படையே வருது. அது விட்டுனே இருக்கிறாங்க. சரி, நம்மளால பேச முடியல. இந்த வீடியோ இதோட முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என் ஸ்குவாடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வீட்டுக்கு போய் சேருவனா இல்லைன்னு தெரியல. இங்கே உழுந்துட்டானா கூட யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. நான் வந்துட்டு தான் இருக்கிறேனே, யாரும் தெரியாது. பார்க்கலாம், உந்துருவான்னு நினைக்கிறேன். அமுக டுமுக அமால் டுமால்.